வேப்பம்பட்டு அயத்தூர்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த அயத்தூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் தான். ஃபுல்லா வீடுங்க இருக்கு, நடுவுல தான் நம்ம லேஅவுட்டே போட்டிருக்கோம். வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் காசு கையில வச்சிருந்தா போதும் 100% லோன் பண்ணி கொடுத்துடலாம். எல்லாருக்குமே தெரியும், சென்னை டு திருப்பதி பைபாஸ் புதுசா போட்டிருக்காங்க. அந்த பைபாஸ் வந்து கரெக்டா ஒரு 1.8 கிலோமீட்டர் புதுசா போடுறாங்க. CPRR ரோடு இங்க இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 7 மினிட்ஸ் டிராவலிங் டைம் தான். ஒரு 6 கிலோமீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோட். இது வந்து DTCP ரெரா அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் VS Ultimate. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியான பட்ஜெட்ல முக்கியமான இடத்துல ஏதாவது இடம் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சோ அவங்களுக்காக இங்க ஒரு தரமான ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் சைட் நம்ம எட்வின் ப்ரோ தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு முறையும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட்ல நிறைய லேண்ட் கொண்டு வரீங்க, அதுவும் முக்கியமான இடத்துல கொண்டு வரீங்க. சோ இதெல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பாக்குறவங்களை பத்தி அறிமுகப்படுத்திட்டு ஸ்டார்ட் பண்ணிருங்க. நம்ம கம்பெனி நேம் வந்து AR Enterprises. நம்ம என்னோட நேம் வந்து எட்வின் பிரபு. ஓகே பிரதர். இப்போ இந்த சைட் வந்து எந்த இடத்துல கொண்டு வந்திருக்கோம்? இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா வேப்பம்பட்டுல தான் இருக்கு. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டா ஒரு 3.5 கிலோமீட்டர்ல புதுசா போட்டிருக்க திருப்பதி பைபாஸ். எல்லாருக்குமே தெரியும், சென்னை டு திருப்பதி பைபாஸ் புதுசா போட்டிருக்காங்க. அந்த பைபாஸ் வந்து கரெக்டா ஒரு 1.8 கிலோமீட்டர், அதாவது நூல்படுத்தி அலைஞ்சாலே அவ்வளவுதான் வரும். 1.8 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம சைட் போட்டிருக்கோம். இன்னும் நல்லா தெளிவா சொல்லணும்னா வேப்பம்பட்டு அயத்தூர்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த அயத்தூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் தான். ஃபுல்லா வீடுங்க இருக்கு, நடுவுல தான் நம்ம லேஅவுட்டே போட்டிருக்கோம். நம்ம எப்பவுமே நீங்க ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 3-4 சைட் நம்ம பண்ணிருக்கீங்க. எல்லா சைட்டுமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லா வீடுங்க இருக்க தான் போட்டிருக்கோம். இந்த சைட்டும் அதே மாதிரி தான் பண்ணிருக்கோம். நீங்களே பாருங்க, ஃபுல்லா வீடு இருக்கும். உடனே வீடு கட்டி வர மாதிரி தான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் சரி, வீடு கட்டி வரனாலும் சரி, நம்ம சைட் பக்கா ஆப்டா இருக்கும். ஓகே, இப்படி சுத்தில வீடுகள் இருக்கு ஒரு முக்கியமான இடத்துல அப்படிங்கிறப்போ ஸ்கொயர் ஃபீட் 6000 ரூபாய் 7000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க 6000 7000 எல்லாம் போகாதீங்க. நம்ம சைட் வரும் 2450 ரூபாய் பண்ணிருக்கோம். இது வந்து ப்ரீ லான்ச்சிங்ல தான் இருக்கு. இப்பதான் சைட் ஒர்க் போயிட்டு இருக்கு, பாத்துருப்பீங்க. இந்த ஆர்ச் ஒர்க், இன்னும் பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. கல்லுல இன்னும் பெயிண்ட் அடிச்சு நம்பர் எழுதல. சோ ப்ரீ லான்ச்சிங்ல இருக்கு. 2450 ரூபாய் கொடுக்குறோம். இதே ஆஃப்டர் லான்ச்சிங் அப்புறம் ஒரு 100 ரூபீஸ் இன்க்ரீஸ் பண்ணி 2550 கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்டிங் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து வாங்கி? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சொல்லிடுறேன். இது வந்து 1 ஏக்கர் 54 சென்ட். டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 45 பிளாட் நம்ம போட்டிருக்கோம். சோ இதுல வந்து மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 760 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் 1600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. சூப்பர். அதுலயும் ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பில்டர் வந்து நம்மகிட்ட வந்து ஒரு 12 பிளாட் வாங்கியிருக்காங்க. சோ ஆல்மோஸ்ட் ஒரு 12 பிளாட் சோல்ட் அவுட். அதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் 3 பிளாட் வாங்கியிருக்காங்க. சோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 15 பிளாட் ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட். இப்ப இருக்கதே பாத்தீங்கன்னா ஒரு 35 பிளாட் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. ஓகே, இந்த 35 பிளாட்டுக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கோம். சோ இப்போ கம்மியான பிரைஸ்ல கொண்டு வரும்போது மக்கள் ஃபர்ஸ்ட் நினைக்கிறது எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இருக்காது, வெறும் பூமியா கொடுப்பாங்கன்னு நினைப்பாங்க. நீங்க என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணிருக்கீங்க? இல்ல, நம்ம சைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா காம்பவுண்ட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்ச் போட்டிருக்கோம். சோ ஆர்ச் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வர்ற ரோடு என்ட்ரன்ஸ் ரோடு வந்து பாத்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு. சைட்டுக்குள்ள மெயின் ரோடு வந்து பாத்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு போட்டிருக்கோம். சோ வந்து பாத்தீங்கன்னா சைடு வால் கட்டியிருக்கோம். நீங்க பாக்குறீங்க. ஏன்னா அந்த வால் எதுக்கு அப்படின்னா, நாளைக்கு வீடு கட்டும் போது பெரிய பெரிய வண்டி வரும்போது சோ அந்த ரோடு டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம அந்த வால் கட்டியிருக்கோம். அதே மாதிரி ஈபியும் உள்ள நம்ம எடுத்து வந்துடுறோம். நம்ம சைட்டு வாசல்ல வீடு இருக்கு. அது வரைக்கும் ஈபி கம்பம் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் அப்ளை பண்ணி நம்ம அப்படியே தாராளமா எடுத்துக்கலாம். நம்ம எடுத்தே கொடுத்துறோம். சூப்பர். தண்ணி வசதி அப்படி? தண்ணி உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 ஃபீட்ல இருந்து உங்களுக்கு தண்ணி சூப்பரா இருக்கும். கிரவுண்ட் வாட்டர் நீங்க தாராளமா வந்து பக்கத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 500-600 வீடு இருக்கும். ஃபுல்லாவே யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்கலாம், எங்க தண்ணி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட புக்கிங் பண்ணிக்கலாம். சூப்பர். நீங்க வெளியில கூட விசாரிச்சுட்டு கூட கண்டிப்பா கூட வாங்கிக்கலாம். சோ அந்த அளவுக்கு கரெக்டா இருக்கிறனால தான் இந்த அளவுக்கு படிச்சு பேசுறாங்க. ஓகே பிரதர், இப்போ ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், ஒர்க் பிளேஸ் எவ்வளவு தூரத்துல அக்சஸ் பண்றோம்? இல்ல, இப்போ ஸ்கூல் காலேஜ்ங்கும் போது நம்மளுக்கு சைட்டுக்கு பின்னாடியே இருக்கு. இருந்தாலும் சொல்லிடுறேன், ஆக்சுவலா என்னன்னா நிறைய ஸ்கூல் காலேஜஸ் இருக்கு. கொஞ்சம் நல்லா ஃபெமிலியரான ஸ்கூல் காலேஜ் நான் சொல்றேன். இங்க இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 4 மினிட்ஸ் டிராவலிங் டைம்ல பாத்தீங்கன்னா வேலம்மாள் வித்யாலயா ஸ்கூல் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3.5 கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கேர்மல் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. அப்புறம் அரவிந்தர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. நம்ம சைட்டுக்கு பின்னாடி அப்படி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் இருக்கு. அப்புறம் நம்ம சைட்ல இருந்து கரெக்டா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நம்ம பைபாஸ் இருக்கு பாத்தீங்களா. நம்ம வந்தோம் ஒரு 1.8 கிலோமீட்டர் சொல்லியிருந்தோம்ல. சோ இந்த பைபாஸுக்கு லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா பஜ்ரங் காலேஜ் இருக்கு. சோ இங்க இருந்து நம்ம ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ் போனோம்னா உங்களுக்கு ஜெயா காலேஜ், எல்லா ஸ்கூல் காலேஜஸ் இருக்கு. சோ அதனால பாத்தீங்கன்னா எஜுகேஷன் பத்தி பிரச்சனையே கிடையாது. ஸ்கூல் காலேஜஸ்க்கு வந்து இங்க பஞ்சமே இல்ல, அவ்வளவு ஸ்கூல் காலேஜஸ் இருக்கு. இது வந்து DTCP ரெரா அப்ரூவல் வாங்கியிருக்கோம் நம்ம. ஓகே, சோ அதே மாதிரி டாக்குமெண்ட் வைஸும் உங்களுக்கு பக்காவா இருக்கும். 1956ல இருந்து டில் டேட் வரைக்கும் நம்ம டாக்குமெண்ட் கொடுக்குறோம். டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட் தான் நம்ம. ஓகே, இப்போ ஓவரால் 600 ஸ்கொயர் ஃபீட்ங்கிறப்போ என்ன பட்ஜெட் வருது? முன்பணம் இல்ல, இது 600 ஸ்கொயர் ஃபீட்ல 760 ஸ்கொயர் ஃபீட் தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங். அதாவது 760 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 18,60,000 இருந்து ஒரு பிளாட் வாங்கிக்கலாம். அதுக்குமே நீங்க வந்து வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் காசு கையில வச்சிருந்தா போதும் 100% லோன் பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமருக்கு எலிஜிபிள் இருந்தா போதும், அவங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் நல்லா இருக்கும், எலிஜிபிள் இருந்தா இங்க 100% லோன் பண்ணி கொடுத்துடலாம். வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட்
அமௌண்ட் கையில வச்சிருந்தா போதும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இந்த இடம் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆக்சஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆக்சஸ் இருக்கு. நம்ம சைட் இருக்க ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்கம் டு திருவள்ளூர் ரோட்ல தான் இருக்கு நம்ம சைட் வந்து. சோ இன்னொரு விஷயம் என்னடான்னா, நம்ம வந்து புதுசா போடுற சென்னை திருப்பதி பைபாஸ் வந்து கரெக்டா ஒரு 1.8 கிலோமீட்டர், சென்னை டு திருவள்ளூர் ஹைவே இருக்குல்ல, அதுல இருந்து 2.5 கிலோமீட்டர் வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம புதுசா போடுறாங்க சிபிஆர் ரோடு, இங்க இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 7 மினிட்ஸ் டிராவலிங் டைம் தான். நம்ம சைட் லெஃப்ட் எடுத்து கீழானூர் வழியா போனீங்கன்னா 7.7 கிலோமீட்டர், ஒரு 10 நிமிஷம் வச்சுக்காங்களா இங்க இருந்து போறதுக்கு. அவ்வளவு ஆக்சஸ் இருக்கு. சோ இங்க வாங்கினாங்கன்னா டெவலப்மெண்ட் வேற லெவல். இன்னைக்கு வந்து நம்ம வந்து 2450 கொடுக்குறோம். நம்ம சைட்டை தாண்டி இப்பவுமே கொஞ்சம் நம்மளோட ரேட் அதிகமாலாம் போட்டிருக்காங்க, தாண்டியே போட்டிருக்காங்க. சோ இது ஒரு 6ல இருந்து ஒரு 1 இயர் கழிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 போனா கூட ஆச்சரியப்படுது. அதாவது இந்த சென்னை திருப்பதி பைபாஸுக்கு முன்னாடி ஒரு வேப்பம்பட்டு, இதுக்கு அப்புறம் வேப்பம்பட்டு கதையே வேற. ஏன்னா அந்த மாதிரி டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா பைபாஸ் வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து ரொம்ப ஈஸி. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும்னா ரொம்ப நேரம் நிக்கணும், அப்படி கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கிராஸ் பண்றதுக்கு பிரிட்ஜும் போட்டாங்க. சோ அதே மாதிரி இந்த திருப்பதி பைபாஸும் போட்டாங்க. சோ இப்போ சிபிஆர் ரோடு எங்க இருந்து அதே மாதிரி இங்க இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடு நெமிலிச்சேரி கனெக்ட் ஆயிரும். சோ இங்க இருந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துல இருந்து ஒரு 10 நிமிஷம் டிராவலிங் பண்ணனா எல்லா இடத்துக்கும் போறதுக்கு ரீச் ஆன பெரிய பைபாஸ். அதாவது நான் சொல்றது சின்ன ஸ்டேட் ஹைவே கிடையாது, நேஷனல் ஹைவே, அவுட்டர் ரிங் ரோடு, இந்த மாதிரி ரோடு வந்து கனெக்ட் ஆகலாம். அதனால எப்படி பார்த்தாலும் சைட்டு பயங்கர டெவலப் பண்ணிருக்கும். இன்னைக்கு மட்டும் தான் கம்மி ரேட். இன்னொரு 1 வருஷம் கழிச்சு வந்தா 100% இந்த ரேட்டுக்கே கிடைக்காது, மாற்றமே கிடையாது. இந்த வீடியோ கூட அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 100% தாராளமா இத நோட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா தாராளமா யோசிச்சு பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. வேப்பம்பட்டு அயத்தூர்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த அயத்தூர் மெயின் ரோட்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் கூட இருக்காது. அந்த 100 மீட்டர்ஸும் ஏன்னா ஃபுல் ஒரு லே அவுட் ஃபுல்லா வீடுங்க வந்துருச்சு. அந்த வீடுங்களுக்கு நடுவுல தான் நம்ம லே அவுட்டே போட்டிருக்கோம். இதோட ஃபியூச்சர் அப்ரிசியேஷனுங்கிறது ரொம்ப அபரிவிதமா இருக்கு. சார் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சைட் விசிட்னு போயிட்டு இருக்கிறப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக அவரோட டயத்தை ஒதுக்கி இங்க வந்து வீடியோ கொடுத்திருக்காரு. சோ நீங்க வாங்கல வந்து விசிட் பண்ணி பாருங்க. விசிட் பார்க்க வரவங்களே நிறைய பேர் இங்க பர்ச்சேஸ் கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேர் லோக்கல்ல நிறைய பேர் இப்போ 3 பிளாட்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் உள்ளவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இங்க பக்கத்துல 2-3 சைட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியால இல்ல, லோன்லியா இருக்கு. அதுவே நம்மளோட அதிகமா சொல்றாங்க. நம்ம வீடுங்களுக்கு பக்கத்துல தான் போட்டிருக்கோம். சோ தாராளமா வந்து வசதிகள் அத்தனையுமே எல்லாமே இருக்கு. ஏன்னா ஒண்ணு இல்லாத இடத்துல உங்க வீடு கிட்ட இருக்குல்ல, கிட்டத்தட்ட 500-600 வீடு இருக்கு. சோ எல்லாமே இங்க இருக்கு. சைட் வாசல்ல வீடு. இதுக்கப்புறம் என்ன ஒண்ணு சொல்லுங்க. உண்மையான விஷயம் தான். நீங்க வரும்போது நாங்க வீடியோல என்னென்ன சொல்லியிருக்கோமோ நீங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு கூட சைட்டுக்கு வந்து நீங்க பர்ச்சேஸ்ங்கிறது பண்ணலாம். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக 0% பணமே இல்லனாலும் இடத்துல நீங்க ஒரு இடம் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி கம்ப்ளீட் டீடைலா சொல்லுங்க. நம்ம சைட்டுக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 விதமான கஸ்டமர் வருவாங்க. ஒண்ணு கேஷ் பார்ட்டில வருவாங்க, அவங்களுக்கு லோன் போக மாட்டாங்க. அதனால கையில இருக்க பணத்தை சேவிங்ஸ் பண்ண பணத்தை எடுத்தே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க. இன்னொருத்தங்க என்னன்னா என்கிட்ட ஒரு 25% அமௌண்ட் இருக்கு, இல்ல எனக்கு ஒரு 10% 20% அமௌண்ட் இருக்கு, 90% லோன் வேணும், இல்ல 75% லோன் வேணும்னா அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இல்ல என்கிட்ட வந்து டவுன் பேமெண்ட் இல்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் காசு வச்சிருக்கேன்னு சொன்னா கூட அவங்களுக்கு 100% வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம். நான் ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி சைட்ல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், 2-3 சைட்ல பண்ணிருக்கோம். 100% லோன் பண்ணி கொடுக்கலாம். கையில ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் காசு மட்டும் இருந்தா போதும். அவங்களுக்கு ப்ரொஃபைல் கரெக்டா இருக்கும், எலிஜிபிலிட்டி இருந்தா போதும், இந்த சைட்ல 100% லோன் வாங்கிக்கலாம். சோ இந்த வீடியோ வந்துட்டு கம்மியான பட்ஜெட்ல முக்கியமான இடத்துல நிறைய பேர் இடம்ங்கிறது கேட்டிருந்தீங்க, கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. சோ இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய். உங்களோட டயத்தை ஒதுக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக வீடியோ கொடுத்தது ரொம்ப நன்றி பிரதர். இதே மாதிரி இன்னொரு வீடியோ கண்டிப்பா இன்னும் அடுத்த திருநெல்வேலியில ஒரு சைட் ரெடியா இருக்கு. கண்டிப்பா. ஓகே டன்.